கட்டிக்க போகிறேன் காலையே விழுந்தோம் ப்ரோ. ஆனால் இதை விட்டு நான் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னேன். அவனும் புரிஞ்சிக்கல, யாருமே புரிஞ்சிக்கல ப்ரோ. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் போச்சு ப்ரோ. எல்லாம் வழியாக வாழ்க்கையில போச்சு இல்லை ப்ரோ. நான் லோயர் கேஸ்ட்டாக ஹையர் கேஸ்ட் பரவாயில்ல கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி அமுச்சு வச்சேன். பட் இப்போ அவளுக்கு கல்யாணம் லைஃபே ஃபுல்லாக எம்டியாக இருக்கு ப்ரோ. எல்லாம் இருக்கு இப்போ என்கிட்ட, ஆனால் எம்டியாக தான் ப்ரோ இருக்கு. எல்லாம் நல்லா வேலை செய்கிறேன், நல்லா இருக்கேன், ஆனால் எம்டியாக தான் ப்ரோ இருக்கேன். இந்த ஃபீலே இல்லை ப்ரோ. நான் உயிர் வாயிற ஃபீலே இல்லை ப்ரோ. ஏதோ வரேன், வேலைக்கு வரேன், போகிறேன், இப்படி தான் ப்ரோ இருக்கேன், வாழ்றேன். ஏன் ப்ரோ நீ வர சாதிலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் காதலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன் அவங்களும் கொடுத்துருந்தா எல்லாரும் நீங்கள் சேர்ந்து இருப்பீங்க. நீ உயிராக நினச்சா அவங்க மயிராக நினச்சாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பிருச்சுன்னா செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்த லைஃப் தானே சொதப்பிருச்சு, உங்களை தேடி ஒரு லைஃப் வரும், அதை விட்றாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வரதுக்கும் ஒருத்தவங்க லைஃப்பை விட்டு போகிறதுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது. அவங்களே நினச்ச லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறத விட மூவ் ஆன் பண்ணுறது நல்லது. லெட்ஸ் மூவ் ஆன். உன் தன்மானத்தை